Hello, greetings to you, my dear students and my dear parents. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிளாஸ் 10th ரிசல்ட் 2 நாளைக்கு முன்னாடி தான் முடிஞ்சது. ஸோ நீங்கள் எல்லாருமே வந்துட்டு பார்த்துருப்பீங்க அப்படின்னு நான் முழுசாக நம்புறேன். ஸோ இந்த வீடியோ ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் இல்லை, பேரண்ட்ஸ் பார்த்துட்டு இருந்தாலுமே லாஸ்ட் வரைக்கும் கண்டினியூஸாக பாருங்க. ரொம்ப நேரம் இருக்காது, மேக்ஸிமம் ஒரு 20 மினிட்ஸ் அதுக்குள்ள முடிக்க நான் ட்ரை பண்ணுறேன். நான் நிறைய இன்புட்ஸ் கொடுக்கறதுனால நான் நினைச்சாலும் வீடியோஸ் வந்து ஒரு 25 மினிட்ஸ் அப்படி போயிடுது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, சாரி ஃபார் தட். இந்த வீடியோ வந்துட்டு முடிஞ்ச அளவு நான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நிறைய இன்புட்ஸ் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுறேன். நீங்களும் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், அது எனக்கு மிகப்பெரிய ஒரு மோட்டிவேஷனில் கொடுக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஒரு போஸ்ட் பார்த்தேன், ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. 93.7% பாஸ் ரேட் அப்படின்ட்டு இவங்களே வந்துட்டு அஃபிஷியலாக சொல்லியிருந்தாங்க. ஸோ நம்ம தமிழ்நாட்டிலேருந்துமே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ் பண்ணிருப்பீங்க, ரொம்ப ஹாப்பியாக இருந்திருப்பீங்க. ஐயா சூப்பர், நமக்கு வந்து சூப்பரான ரிசல்ட் வந்துருச்சு, நிறைய மார்க் எடுத்துட்டேன், 490 495 அப்படின்ட்டு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பாஸ் பண்ணிருப்பீங்க. எல்லாருக்குமே கங்க்ராச்சுலேஷன்ஸ். இந்த ஹாப்பி மொமெண்ட்ல நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு சில ராங்கான டெசிஷன்ஸ் எடுத்துருவாங்க. இந்த தவறான முடிவு உங்களோட அடுத்த ஒரு 40 இயர்ஸ்க்கான லைஃப், உங்களோட ஃபியூச்சர், உங்களோட கரியர் பாத் எல்லாத்தையுமே கொலாப்ஸ் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ வந்துட்டு நீங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பொறுமையாக பாருங்கள், நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பாருங்கள். ஓகே, நான் வந்துட்டு எதுவும் தவறாலாம் சொல்லலை, உங்களுக்கு இந்த அவேர்னஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் திங், ஆஃப்டர் கிளாஸ் 10 ஸ்டூடெண்ட்ஸ் திங்க் மார்க்ஸ் டிசைட் தயர் ஃபியூச்சர். இது வந்துட்டு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு நினைக்கிற ஒரு விஷயம். ஸோ நமக்கு வந்து கிளாஸ் 10th நீங்கள் 11th போகிறப்ப உங்களுக்கு வந்து மார்க்ஸ் மட்டும்தான் உங்களோட ப்ரிடாமினேட்ரி ஃபேக்டராக இருக்கும். நீங்கள் வந்து குரூப் செலக்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் ஃபர்ஸ்ட் குரூப் செலக்ட் பண்ணால் சரி, பிசிஎம்பி, இல்லைனா வந்துட்டு கம்ப்யூட்டர் சயின்ஸ், இல்லைனா நீங்கள் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் போகலாம், இல்லைனா நீங்கள் வந்துட்டு காமர்ஸ் குரூப், எது எடுத்தாலுமே மார்க்கை வச்சு தான் தருவாங்க. இப்போ வந்து நீங்கள் ஒரு 300 மார்க்ஸ் தான் எடுத்திருக்கீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் குரூப் கொடுக்கவே மாட்டாங்க. அதுலேயும் பெரிய ஸ்கூல்ஸ் எல்லாம் 400 420 above அந்த மாதிரி அவங்க வந்துட்டு ஒரு மார்க் ஃபேக்டர் வச்சுருப்பாங்க. ஸோ உங்களுக்கு வந்து எடுத்தோடனே ஸோ கிளாஸ் 10th நல்ல மார்க் எடுத்துட்டோம், ஸோ அதே மாதிரி கிளாஸ் 11th 12th நம்ம தட்டுறோம் தூக்குறோம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்லேயே இருப்பீங்க. ஆனால் அது ரியாலிட்டி கிடையாது. அதாவது நம்ம நிறைய நினைக்கலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம நினைக்கிறதெல்லாம் நடக்கணும் தான் அவசியம் கிடையாது. அதனால நீங்கள் கிளாஸ் 10th எடுத்த மார்க்ஸ், அதாச்சும் கிளாஸ் 10th நான் கஷ்டம், அது வந்து நான் ஈஸின்னு சொல்லலை. கம்பேரிட்டிவ்லி பார்த்தீங்கன்னா கிளாஸ் 10th சிலபஸ்க்கும் கிளாஸ் 11th சிலபஸ்க்கும் சம்பந்தமே இருக்காது. நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க ஜேஇ நீட்லாம் அசால்ட்டாக பண்ணிடலாம் அப்படின்ட்டு. ஸோ அசால்ட்டாக பண்ண முடியாது. அதுக்கான கிளாரிட்டியான வீடியோ தான் இந்த வீடியோ. ஓகே, யுவர் டெசிஷன் ஆஃப்டர் 10th மேட்டர்ஸ் மோர் தென் யுவர் மார்க். ஸோ உங்களோட மார்க்ஸை மட்டும் வச்சு எந்த ஒரு டெசிஷனோ எந்த ஒரு குரூப் செலெக்ஷனோ பண்ணாதீங்க. அது தாண்டி சில விஷயங்கள் இருக்கு, அதுதான் இந்த வீடியோவில் இருக்கு. ஓகே, இப்போ வாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஃபர்ஸ்ட் இதை பற்றி நான் சொல்லணும்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன். கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஒரு மாதத்துக்கு முன்னாடி மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த சேனலில் ஒரு புதுசாக நான் ஆரம்பித்த சேனல் 2 மாதத்துக்கு முன்னாடி தான் இந்த சேனலையே நான் வந்துட்டு ஓப்பன் பண்ணேன். ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸும் பேரண்ட்ஸும் சஜஸ்ட் பண்ணாங்க, சார் நீங்கள் ஒரே சேனலில் வந்துட்டு எல்லா கண்டென்ட்டும் போடுறீங்க, டீச்சர்ஸ் எலிஜிபிலிட்டி அதுக்கும் கண்டென்ட் போடுறீங்க, எங்களுக்கும் கண்டென்ட் போடுறீங்க, நான் ஒரு தடவையும் நோட்டிஃபிகேஷன் வந்தோடனே பார்க்குறேன் அது வேற கண்டென்ட்டாக இருக்குது அப்படின்னு சொன்னதுனால ஜேஇக்குன்னு டெடிகேட்டடாக இந்த சேனல் வந்து நான் ஓப்பன் பண்ண மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நான் எடுத்தோடனே அவ்வளோ ரெஸ்பான்ஸ் வராதுன்னு நினச்சேன். ஆனால் இந்த ஒரு வீடியோக்கு அவ்வளோ எனக்கு சூப்பரான ரெஸ்பான்ஸ். இந்த வீடியோ பற்றி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே சொன்னேன், நிறைய பேரண்ட்ஸ் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, அவங்களோட ரியல் லைஃப் ஸ்ட்ரகிளை சொல்லியிருந்தாங்க. நிறைய பேரண்ட்ஸ் எனக்கு பர்சனலாக மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, சார் நீங்கள் வந்து ஒரு ஐ ஓப்பனராக இந்த வீடியோ இருந்துச்சு. ஸோ நீங்கள் யாருமே இந்த வீடியோ பார்க்கலனா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் தரேன், மறக்காமல் போய் பாருங்கள் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். குறிப்பாக ஜேஇ நீட் இது ரெண்டும் நீங்கள் படிக்க போகிறீங்க அப்படின்னா கோச்சிங் மாஃபியாவில் போய் மாட்டிக்காதீங்க. அதுக்கான கிளியர் கட்டான வீடியோ தான். ஸோ இந்த வீடியோ உங்களோட லைஃப்பை கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். எதனால் இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறேன்னா, இந்த வீடியோ என் லைஃப்பை மாற்றிச்சு. உங்கள் லைஃப்பை எப்படி சார் மாற்றிச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ஆக்சுவலாக ஒரு எடிட்டர் கம்பெனி தான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். நான் என் கம்பெனியை பற்றிலாம் எதுவுமே பேசலை. எனக்கு வந்து பேரண்ட்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்க ஷேர் பண்ண ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் என்கிட்ட சொன்னாங்க. ஸோ அது வந்துட்டு அப்கமிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வரக்கூடாது அப்படிங்கிற ஒரே நோக்கத்துக்காக மட்டும்தான் நான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணேன்.
ஆனால் இந்த வீடியோ அவங்க பார்த்துட்டு ரொம்ப பர்சனலாக எடுத்துக்கிட்டாங்க. நீ எப்படி எங்கள் கம்பெனியில் இருந்துக்கிட்டு இப்படிலாம் வீடியோ போடலாம், நீ போட்டது மிகப்பெரிய தப்பு அப்படி இப்படின்னு சொல்லி கடைசியில் இப்போ என்னை ஃபுல் டைம் யூடியூபராக மாற்றிட்டாங்க. அது உங்களுக்கே புரியும்னு நம்புகிறேன். ஸோ இப்போதைக்கு நான் ஃபுல் டைம் யூடியூப் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அடுத்த ஒரு 2 months ஜோசா கவுன்சிலிங் முடிகிற வரைக்கும் யூடியூப் மட்டும் தான் பார்க்கலான்ட்டு இருக்கேன். அதனால தான் உங்களோட சப்போர்ட் நான் வந்து முழுசாக கேட்குறேன். ஓகே, ஸோ இந்த வீடியோ பாருங்கள், உங்களோட லைஃபுக்குமே ஒரு ஐ ஓப்பனராக இருக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, இந்த வீடியோவில் ரொம்ப பேசியிருக்க மாட்டேன். நான் இந்த டம்மி ஸ்கூல் மெத்தட், அந்த மாதிரி இந்த இன்டிகிரேட்டட் ஸ்கூல் மெத்தட்ஸ் இதெல்லாம் நீங்கள் சேர்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி சேருங்க. அதாச்சும் அது பேரண்ட்ஸ் சொன்ன விஷயம். சார் இதுக்கு முன்னாடி நான் பிளைண்டாக இருந்தேன், அவங்க என்ன சொல்கிறாங்களோ கேட்டுட்டு உடனே ஜாயின் பண்ணிருவேன். இப்போ நீங்கள் சொன்னதுக்கப்புறம் நான் நிறைய விஷயம் அப்சர்வ் பண்ணுறேன், நிறைய விஷயம் அவங்கள்ட்ட டவுட்டு கேட்குறேன் அப்படிலாம் சொல்லியிருந்தாங்க. ஸோ எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இப்போ வரைக்குமே இந்த வீடியோ மூவ் ஆன் ஆகிட்டே தான் இருக்குது. ஸோ நீங்களுமே செக் பண்ணி பாருங்கள் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, இப்போ வாங்க நம்ம கண்டென்ட்டுக்குள்ளார போவோம். காமன் மித், ஐ காட் குட் மார்க்ஸ், ஐ மஸ்ட் டேக் சயின்ஸ். இது வந்துட்டு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்ல இருக்க ஒரு விஷயம். நான் நல்ல மார்க் எடுத்துட்டாலே அதாச்சும் சொசைட்டியே ஃபிக்ஸ் பண்ணிடும். ஏய் தம்பி, நீ ஃபர்ஸ்ட் குரூப் எடுப்பா, ஃபர்ஸ்ட் குரூப் எடுத்துனா வச்சுக்க உனக்கு நிறைய கேட்வேஸ் இருக்கும். நீ வந்துட்டு நீட் வேணுமா டாக்டர் ஆகலாம், ஜேஇ வேணுமா இன்ஜினியர் ஆகலாம், இல்லையா ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் எடுக்கிறியா நீ வந்துட்டு கலெக்டர் ஆகலாம், இல்லைனா டிசைனிங் போகலாம், கிராஃபிக் டிசைனிங் போகலாம், எங்கே வேணாலும் போகலாம் அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் குரூப் எடுத்தா உனக்கு இவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்கு, அந்த கேட்வே உனக்கு ஓப்பன் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா எல்லா கதவையும் நம்மளால திறக்க முடியாது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். எல்லா கதவையும் திறக்கணும்னா அதுக்கு எக்ஸ்ட்ரீம்லி டிசிப்ளின்டா இருக்கணும், பயங்கரமான ஹார்ட் ஒர்க் போடணும். அதாச்சும் அந்த கன்சிஸ்டன்சி இஸ் த கீன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இதுக்கு கன்சிஸ்டன்சி மட்டும் பத்தாது, ஹார்ட் ஒர்க், ஸ்மார்ட் ஒர்க், கன்சிஸ்டன்சி எல்லாமே மிக்ஸ் பண்ணாதான் எல்லா கேட்டுக்குமான கீ வந்து உங்களுக்கு கிடைக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இல்லைனா எல்லா கேட்டும் இருக்கும் ஆனால் க்ளோஸ் ஆகியிருக்கும், எதுக்குள்ளாரையும் நம்ம போக முடியாது. ஸோ எல்லா கேட்டையும் ஓப்பன் ஆகணும்னா எல்லாத்துக்கும் ஏற்ற மார்க்கை நீங்கள் எடுக்கணும். இப்போ நீட் வேணும்னா நீட்டுக்கான மார்க்கு ஸ்கோர் பண்ணணும், ஜேஇ வேணுமா ஜேஇக்கான மார்க்கை நீங்கள் ஸ்கோர் பண்ணணும். ஸோ எப்பொழுதுமே ஒரு கோலை மட்டும் வச்சுக்கோங்க. நீட் ப்ரிப்பேர் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் ஜேஇ மெயின்ஸ் ஈஸியாக கிராக் பண்ணவங்க இருக்காங்க. ஜேஇ மெயின்ஸ் படித்தவங்க நீட் வந்து கிராக் பண்ணுவாங்க. ஆனால் அவங்களுக்கு வந்து எதில் அடிவாங்கன்னா பயாலஜி மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஏன்னா நீட்டை பொறுத்த வரைக்கும் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி ஈஸியாக தான் இருக்கும். ஜேஇயோட கம்பேர் பண்ணுறப்ப ஒரு சில வருஷம் அவங்க ரொம்ப டிஃபிகல்ட்டி மாற்றுறாங்க. ஆனால் மோஸ்ட்லி பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி ஈஸியாக தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கும். அவங்க ஃபோக்கஸ் பண்ணுறதே ஏன்னா வந்துட்டு டாக்டருங்கனால பயாலஜி, பாட்னி, சுவாலஜி அதில் தான் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. மற்ற பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி நீங்கள் படிச்சிடலாம். அதுவே ஜேஇ மெயின்ஸுக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா பயங்கர ஹார்ட் ஒர்க் கொடுக்கணும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, உங்களுக்கு வந்து புரியும் அப்படின்னு நம்புறேன். டாப் ஸ்டூடெண்ட்ஸ், அதாச்சும் டாப் ஸ்டூடெண்ட்ஸ்ல ஜேஇ நீட் தான் படிப்பாங்க அதனால நானும் எடுக்கிறேன், அந்த மைண்ட் தாட் வேண்டாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதர் ஸ்ட்ரீம்ஸ் ஆர் நாட் வேல்யூபிள். இதுவுமே வந்துட்டு ஒரு காமனான மித் என் காலத்துலேருந்தே இருக்கு. அதாச்சும் எவனா ஒரு பையன் வந்துட்டு காமர்ஸ் குரூப்லையோ 3rd குரூப் 4th குரூப்ல ஜாயின் பண்ணிட்டான் அப்படின்னா, என்னடா உனக்கு கொடுக்கலையா, மார்க் கம்மியாக எடுத்துட்ட போலையே, எவ்வளோ எடுத்த அப்படின்ட்டு அவனை ஒரு டவுன்ஃபாலாக பார்க்கறது வந்துட்டு ரொம்ப தவறு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். எல்லாமே வேல்யூபிள் தான். குறிப்பாக பார்த்தீங்கன்னா காமர்ஸ் குரூப்பில் தான் நீங்கள் வந்துட்டு பணக்காரவங்க லிஸ்ட் எடுத்து பாருங்கள். அதிக பணக்காரவங்க இருக்கிற ஒரு இண்டஸ்ட்ரி எதுனா அது ஃபினான்ஷியல் இண்டஸ்ட்ரி தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அவங்க ஈஸியாக காசை சம்பாரிச்சுட்டு போயிடுவாங்க. அதாச்சும் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கர்ஸ், ட்ரேடர்ஸ், சிஏ இவங்க தான் வந்துட்டு, அதாவது அதிக பில்லியனியர்ஸ் மில்லியனியர்ஸ் இருக்கிற ஒரு ஃபீல்டு எதுனா அது ஃபினான்ஸ் ஃபீல்டு தான். ஏன்னா அவங்களுக்கு வந்து காசை எப்படி ஹேண்டில் பண்ணணும், அது எப்படி மல்டிபிள் பண்ணணுங்கிற விஷயம் தெரியும். மற்றபடி இப்போ ஒரு ஃபேக்ட்ரி இருக்குது, ஒரு கார் ஃபேக்ட்ரி இருக்குன்னா கூட அதுக்கு அவ்வளோ இன்ஜினியர்ஸ் ஹெல்ப் வேணும், வாட்டர் வேணும், பவர் சப்ளை வேணும், கவர்மெண்ட்டோட சப்போர்ட் வேணும், நிறையா பேரை கன்வின்ஸ் பண்ணணும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஆனால் இவங்க கரெக்டாக ஒரு ஆளை கன்வின்ஸ் பண்ணி அந்த மணியை மல்டிபிள் ஆக்க தெரிஞ்சால் போதும், அவ்வளோதான். ஓகே, ஸோ இப்போ ஹுண்டாய்னு ஒரு கம்பெனி இருக்குன்னா அந்த ஹுண்டாயோட கம்பெனியோட மார்க்கெட் வேல்யூ ஏறுமா இறங்குமா அதை ஒரு நாளை ப்ரெடிக்ட் பண்ணி ஒரே நாள் 50,000 60,000 சம்பாதிக்கிறவங்க இருக்காங்க. அதுவே அந்த ஒரு கார் கம்பெனிக்கு ஒரு கார் விற்றா 1 lakhலேருந்து 2 lakhs வரலாம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுக்கு அவங்க அவ்வளோ எஃபோர்ட்ஸ் போடணும். ஓகே, ஸோ உங்களுக்கு வந்துட்டு பிகாம் இது மாதிரி மற்ற ஸ்ட்ரீமை வந்துட்டு ஃபஸ்ட்டு அந்த லோவாக பார்க்குறத தயவு செஞ்சு விட்டுருங்க. ரியாலிட்டி திஸ் இஸ் கம்ப்ளீட்லி ராங். அதுதான் நான் வந்துட்டு சொன்னேன். ரியாலிட்டி செக், டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரீம்ஸ் லீட் டு டிஃப்ரெண்ட் கரியர்ஸ் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். எல்லாமே வந்துட்டு டிஃப்ரெண்ட் கரியர்ஸ், எல்லா கரியர்ஸுமே நீங்கள் வந்து தாராளமாக சாதிக்க முடியும். ஓகே, ஜேஇ நீட்டில் நீங்கள் வந்து அதிகமாக, அதாச்சும் நீட்டுங்கிறப்ப டாக்டர் அது வந்துட்டு செப்பரேட் ட்ராக் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அந்த எக்ஸாமோட ஒரே கோல் அதுதான். ஆனால் ஜேஇ எக்ஸாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா மல்டிபிள் டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது, நிறைய காலேஜஸ் இருக்குது, 123 இன்ஸ்டியூட்ஸ் இருக்குது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஜேஇ மெயின்ஸ் எக்ஸாம் மூலமாக, அது இல்லாமல் ப்ரைவேட் இன்ஸ்டியூஷன்ஸ் இருக்குது. நான் நார்மலாக ஜோசா கவுன்சிலிங் மூலயமா
சிசாப் கவுன்சிலிங். சிசாப்ல கூட ஐஐடிஸ் வராது. ஜோசான்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 123 இன்ஸ்டிடியூஷன்ஸ்குள்ளார போகிறதுக்கு உங்களுக்கு வந்து ஜேஇ மெயின்ஸ் மார்க் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்குள்ளார பயங்கர காம்படிஷன் இருக்கும். ஜோசா கவுன்சிலிங் நீங்கள் வந்து பாஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்குன்னு ப்ராப்பராக வந்துட்டு சாய்ஸ் ஃபில்லிங் ஸ்ட்ராட்டஜி இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்துட்டு நீங்கள் ப்ராப்பராக பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கான சீட் வந்து கன்ஃபார்ம் ஆகும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இல்லைனா நீங்கள் நல்ல ரேங்க் வச்சுருப்பீங்க, உங்களோட அந்த மார்க் வந்து போகிறதுக்குலாம் சான்ஸ் இருக்குது. அது நீங்கள் 12th வரப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஆனால் இந்த மாதிரியான ரிஸ்க் ஃபேக்டர்ஸ்லாம் நிறையா இருக்குது, காம்படிஷன் இருக்குது. ஓகே, அதுக்கப்புறம் நீங்கள் உங்களுக்கு சக்ஸஸ்ங்கிற ஒரு விஷயம் வேணும். எந்த ஃபீல்டுனாலுமே இன்ட்ரெஸ்ட், கன்சிஸ்டன்சி, ரைட் ஸ்ட்ராட்டஜி, இது மூணுத்தில் ஏதோ ஒன்று மிஸ் ஆனாலுமே உங்களுக்கு அந்த சக்ஸஸ் இருக்காது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நீங்கள் ஃபர்ஸ்ட் குரூப் எடுத்தாலும் சரி, நீங்கள் ஒரு டாப் இன்ஸ்டிடியூஷன் சார், நான் பயங்கரமான கோச்சிங் கிளாஸ் சார், அவங்கள்ட்ட தான் Year 1, Year 2, Year 3 எல்லாரும் வராங்க சார், ஸோ நான் அங்கே போயிட்டேன் சார், நானும் Year 1 எடுத்துருவேன் அப்படின்னா அது தவறு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அந்த Year 100க்குள்ளார இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஜென்ரல் கேட்டகரியில் சொல்கிறேன், அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்துட்டு 6th 7th ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. ஒலிம்பியாடில் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பித்து அவங்களுக்கு வந்து அந்த ஜேஇ எக்ஸாம் வர்றப்ப அதெல்லாம் அசால்ட்டாக இருக்கும். அந்த ஜேஇ கொஷின்ஸ், அட்வான்ஸ் கொஷின்ஸே பார்த்தா அப்படியே தட்டி விட்டு போயிட்டே இருப்பாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அந்த அளவுக்கு அவங்க வந்து ப்ரிப்பரேஷனை ரொம்ப முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. நம்ம 11th 12th 2 வருஷத்தில் கிராக் பண்ணுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். நீங்கள் எக்ஸ்ட்ரீம்லி டிசிப்ளின்டாக இருக்கீங்க அப்படின்னா தாராளமாக பண்ணலாம். ஆனால் ரொம்ப ப்ரெஷரை மட்டும் மண்டைக்குள்ளே ஏற்றிக்காதீங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஸ்ட்ரீம் ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா 3 ஸ்ட்ரீம் ஆப்ஷன்ஸ் இப்போதைக்கு நம்ம கிட்ட இருக்கு. சயின்ஸ், காமர்ஸ், ஆர்ட்ஸ் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். சயின்ஸ்ல இன்ஜினியரிங், மெடிசன், அப்புறம் ஏஐ டெக்னாலஜி, ரிசர்ச் இந்த மாதிரியான ஃபீல்டுக்கு போகலாம். காமர்ஸ்னா உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், அக்கௌண்டன்சி, ஃபினான்ஸ், மேனேஜ்மெண்ட், பிஸ்னஸ் இதுக்குள்ளார போகலாம். அடுத்து ஆர்ட்ஸ்னா டிசைன், சைக்காலஜி, லா, ஹியூமானிட்டிஸ். இப்போ வந்து நீங்கள் கவர்மெண்ட் எக்ஸாம்லாம் ட்ரை பண்ணால் நீங்கள் ஆர்ட்ஸ் சூஸ் பண்ணலாம். ஓகே, இப்போ இந்த 3 சீரீஸ் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் நான் சஜஸ்ட் பண்ணுவேன். இப்போ நீங்கள் வந்து 10th ஸ்டாண்டர்ட் தான் முடிச்சிருக்கீங்க, ஸோ உங்களுக்கு வந்து கொஞ்சம் டைம் இருக்கும். நீங்கள் வந்துட்டு சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி, உங்களோட அந்த ஃபீல்டு எல்லாருமே நீங்கள் சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி, ஸ்ட்ரீமை சூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு இந்த 3 சீரீஸுமே நீங்கள் பாருங்கள். நீங்கள் வந்து ஜேஇ ஆஸ்பிரண்ட்டாக இருக்கீங்க சார், நான் ஜேஇ எக்ஸாம் தான் படிக்க போகிறேன்னா கோட்டா ஃபேக்ட்ரி மஸ்ட் வாட்ச் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நான் ஒரு 2-3 தடவை பார்த்தேன். மொத்தம் 3 சீசன் நினைக்கிறேன். அதுலேயும் எண்டிங் வந்துட்டு ரொம்ப நமக்கு வந்துட்டு டச்சிங்காக இருக்கும். ரொம்ப சூப்பரான ஒரு சீரீஸ். அதாவது இந்த சீரீஸில் வந்து எல்லா டைப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸையும் கவர் பண்ணிருப்பாங்க. லாஸ்ட்டில் நமக்கே தெரியும், நல்லா படிச்சுட்டு இருந்திருப்பான், அவன் ஃபெயில் ஆகிடுவான். அந்த மாதிரி ரொம்ப எல்லா டைப் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே, ஒரு சிலவன் படிக்கவே மாட்டான், ஜாலியாக ஊர் சுற்றிட்டு இருப்பான், அவன் பாஸ் பண்ணிடுவான். ஸோ அதனால் இந்த சீரீஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஜேஇயை பற்றியான ஒரு கிளாரிட்டி, ஒரு ரியாலிட்டி அதான் சொல்லிருப்பேன், நிறைய வீடியோவில் சொல்லிருப்பேன். இந்த ஒரு சீரீஸ் எடுத்து கோட்டா ராஜஸ்தானில் அந்த ஒரு சிட்டியே காலி பண்ணிட்டானுங்க. நிறைய பேர் அந்த சிட்டியை நம்பி இன்வெஸ்ட் பண்ணவங்க எல்லாமே, ரியல் எஸ்டேட்காரவங்க எல்லாருக்குமே கடைசியில் பெரிய லாஸ் ஆச்சு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதனால இந்த சீரீஸ் வந்துட்டு பயங்கரமான ரியாலிட்டியை சொல்லிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் சீசன் யூடியூப்லேயே இருக்கும்னு நினைக்கிறேன், ஹிந்தியில் தான் இருக்கும். ஆனால் உங்களுக்கு சப்டைட்டில்ஸ் இருக்கும், தாராளமாக நீங்கள் வந்து பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு இவங்களோட ஆப்பில் பார்த்தீங்கன்னா தமிழ் வெர்ஷனுமே இருக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், தமிழ் டப்புமே. நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு பாருங்கள். நீங்கள் மற்ற படம்லாம் 3 hours 4 hours பார்க்கறதுக்கு, நார்மல் என்டர்டெயின்மெண்ட் சம்மந்தப்பட்ட சீரீஸ்லாம் பார்க்கறதுக்கு இது மஸ்ட் வாட்ச் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, அதுக்கப்புறம் நீங்கள் வந்துட்டு சிஏ ஆக போகிறேன், நீங்கள் வந்துட்டு காமர்ஸ் குரூப் எடுக்க போகிறீங்கன்னா நீங்கள் பார்க்க வேண்டிய சீரீஸ் ஹாஃப் சிஏ. 2 சீசன் இருக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நானே இந்த சீரீஸ் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுக்கிட்டேன், சிஏக்குள்ளார இவ்வளோ கஷ்டம் இருக்கா, காமர்ஸ் குரூப் படித்தாலும் அவங்க வந்து ஜாலியாலாம் இருக்க முடியாது போலையே, அவங்களுக்குள்ளார இப்படி ஒரு காம்படிஷன் இருக்குங்கிறதே நான் இப்போ தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் தெரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா என் ஃப்ரெண்ட்ஸுமே இப்போ தான் சிஏ ஆனாங்க, 2019 ஸ்டார்ட் பண்ணாங்க. நாங்களாம் காலேஜ் முடித்த உடனே 6 years வந்து ஸ்ட்ரகிள் பண்ணதுக்கு அப்புறம் தான் இப்போ வந்து பாஸ் பண்ணிருக்காங்க, 6-7 years. ஸோ இதுவுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா சிஏ படிக்கணுமோ ஒரு பிஹெச்டி படிக்கிற மாதிரி தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நீங்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணணும். இதுலேயே வந்துட்டு ஃபஸ்ட்டு மெயின்ஸ் ஏதோ சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் இன்டர்ன் ஒன்று சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் தான் சிஏ ஃபைனல் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இது 3மே மிகப்பெரிய கடல். நான் ஃப்ரெண்ட்லாம் பார்த்துருக்கேன், இவ்வளோ ஹைட்டுக்கு புக்கு இருக்கும், ஒரு புக்கு இவ்வளோ பெருசு இருக்கும். அதில் ஒரு சப்ஜெக்டில் ஃபெயில் ஆகிட்டாலும் திரும்ப அகைன்
ஃபர்ஸ்ட்ல இருந்து ஒரு வருஷம் வேஸ்ட் ஆகிடும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அது வந்து ரொம்ப கஷ்டமான ஒன்று. ஸோ ஹாஃப் சிஏ நீங்கள் வந்து பாருங்கள், பார்த்ததுக்கப்புறம் உங்களோட மைண்ட் செட் மாறும். இதுலையுமே வந்துட்டு அதாச்சும் நீங்கள் உங்களோட ஃபியூச்சர் ப்ரிடிக்ட் பண்ணலாம். நிறைய கேரக்டர்ஸ் இருப்பாங்க, ஒருத்தவங்க மாதிரி. அதாச்சும் நம்ம ரியல் லைஃப்லையுமே எந்தெந்த கேரக்டர்ஸ்லாம் இருக்குமோ அதே மாதிரி எல்லா கேரக்டர்ஸுமே கவர் பண்ணிருப்பாங்க. ஸோ உங்களுக்குமே ஒரு கிளியர் கட்டான ஐடியா கிடைச்சிடும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுக்கப்புறம் நீட் அஸ்பைரன்ஸ் இருந்தீங்கன்னா இந்த சீரீஸ் பாருங்க. ஸோ இதுவுமே நல்லா இருக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஸோ இது ரெண்டும் வந்துட்டு மஸ்ட்டு. ஸோ நீட் ஆல்ரெடி உங்களுக்கு அந்த கஷ்டம் தெரியும், இருந்தாலும் நீங்கள் பார்க்கணுன்னா மெடிக்கல் ட்ரீம்ஸ் இந்த இது பார்க்கலாம். இதான ஆலன் பிரசன்ஸ் அவங்க எடுத்ததுனால கொஞ்சம் அவங்களோட டச் இருக்கும். ஸோ கிளாஸ் ரூம் எல்லாமே வந்துட்டு ஆலன்ட்டே இருக்கும். மற்றபடி இதுவுமே வந்துட்டு நல்ல சீரீஸ் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, இது ரெண்டும் காமனாக இருக்கும். இதில் ஃபர்ஸ்ட் சீசன் வந்து அன்அகாடமி அவங்க வந்துட்டு ஸ்பான்சர் பண்ணிருப்பாங்க. அவங்க கொஞ்சம் ப்ரொடியூஸ் ஏதோ மணி கொடுத்துருப்பாங்க போல். அவங்களோட வீடியோஸ் கொஞ்சம் நடுவில் வரும். மற்ற 2 சீசனுமே வந்துட்டு அவங்க கொடுக்கலன்னு நினைக்கிறேன். கம்ப்ளீட்டாக நார்மலாக இருக்கும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஸோ ரொம்ப ரெக்கமெண்ட் பண்ணுறேனே. என்ன சார் இந்த அளவுக்கு முக்கியமானா ரொம்ப முக்கியம், நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப அவசியம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, அதுக்கப்புறம் நியாஸ் பார்த்தீங்கன்னா இப்போ அட்மிஷன் ஓப்பன் ஆயிடுச்சு. நான் இதுக்கு முன்னாடியே நிறைய வீடியோஸ் போட்டிருந்தேன். நிறைய பேர் வந்துட்டு நியாஸை பற்றி கேட்டிருந்தீங்க. நீங்கள் 10th முடிச்சுட்டு நீங்கள் டைரெக்டாக நியாஸில் சேர்ந்துட்டு கூட ஜேஇ ப்ரிப்பரேஷன் நீங்கள் வந்து ஏதாச்சும் சீரியஸாக ஜேஇக்கு ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா, சார் நான் கோச்சிங் சென்டர் தான் ஃபுல்லாக இருப்பேன் அந்த மாதிரி நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் நியாஸ் சூஸ் பண்ணலாம். ஆனால் நான் முன்னாடி சொன்ன மாதிரி நியாஸில் இருக்க ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜ் என்னதுன்னா, இது வந்துட்டு கொஞ்சம் லோவாக பார்ப்பாங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நீங்கள் நார்மலாக சிபிஎஸ்சி போர்டு இல்லை டிஎன் ஸ்டேட் போர்டு அதை விட நியாஸ் வந்து ஏன்னா பொதுவாக யார் சூஸ் பண்ணுவா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் மார்க் லோவாக எடுக்கிறவங்க, ஏன்னா ஒரு தேவைக்காக வர்றவங்க மட்டும்தான் நியாஸ் சூஸ் பண்ணுவாங்க. நீங்கள் வேணும்னா நியாஸ்மே சூஸ் பண்ணலாம். ஓகே, இது வந்து ஜஸ்ட் ஒரு ஆப்ஷன் தான், நீங்கள் சூஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் ஈஸியாக மார்க் எடுக்கணும், நான் ஜேஇ நீட்டை ஃபுல் ஃபோக்கஸ்டாக படிக்கணும் அப்படின்னா நியாஸ் சூஸ் பண்ணலாம். நியாஸில் வந்துட்டு உங்களுக்கு ரொம்ப ப்ரெஷரே இருக்காது. மேக்ஸிமம் அவங்களே சொல்லி கொடுத்துருவாங்க. நீங்கள் வந்துட்டு பாஸ் மார்க் எடுக்கிறது ஈஸி, ஆனால் 75% மார்க்குக்கு நீங்கள் கஷ்டப்பட்டு தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ் ஆகணும். கொஞ்சம் படித்தா போதும், ரொம்ப நார்மல் போர்டு எக்ஸாம் அளவுக்கு ப்ரெஷர் ஏற்றிக்க வேண்டிய அவசியம் இருக்காது. அடுத்து பார்த்தீங்கன்னா சயின்ஸ் ஸ்ட்ரீம், இதுதான் நான் உங்கள்கிட்ட முன்னாடி சொல்லிட்டேன். இன்ஜினியரிங், மெடிக்கல், ரிசர்ச்சுக்கு போகலாம். ரெக்வயர்ஸ் இதுதான் ரொம்ப முக்கியம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸ்ட்ராங் கான்செப்ட், டெய்லி ஹார்ட் ஒர்க், லாங் டேர்ம் கமிட்மெண்ட் உங்களுக்கு வந்து வேணும். ஏன்னா வந்துட்டு சயின்ஸ் ஸ்ட்ரீமில் நீங்கள் லாங் டேர்மாக ஃபியூச்சரில் நல்லா செட்டில் ஆகணும்னா இந்த 2 வருஷம் நீங்கள் மறந்துடணும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். உங்கள் பேர் என்னன்னு கேட்டாலே யோசிக்கணும், என் பேர் என்ன, ஓ ஆமாம் என் பேர் அது அப்படின்னு சொல்லணும். அதுவே ஒரு ஃபார்முலா கேட்டால் டக்குன்னு சொல்லணும். ஸோ அந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக இருக்க முடியுமா அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் கொஞ்சம் அனலைஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து காமர்ஸ் ஸ்ட்ரீம், நீங்கள் வந்துட்டு பிஸ்னஸ் மைண்ட் செட், எனக்கு வந்து எதுனாலுமே பிஸ்னஸ், எனக்கு வந்து மார்க்கெட் பண்ணணும், ஒரு ப்ரொடக்ஷன் ஆன பொருளை எப்படி நான் விற்கணும் அந்த ஒரு மைண்ட் செட் எனக்கு இருக்குது அப்படின்னா பிஸ்னஸ் மைண்ட் செட் இருக்கிறவங்க நீங்கள் தாராளமாக சூஸ் பண்ணுங்கள். ஃபினான்ஸில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்களும் காமர்ஸ் ஸ்ட்ரீம் சூஸ் பண்ணுங்கள். நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த ஹாஃப் சிஏ சீரீஸ் பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கே தெரியும், ஓ சிஏலி இவ்வளோ கஷ்டம் இருக்கா அப்படின்ட்டு. அதனால் அந்த சீரீஸ் தயவு செஞ்சு பாருங்கள் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, அதுக்கப்புறம் ஆர்ட்ஸ், ஹியூமானிட்டிஸ் சப்ஜெக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, பொலிட்டிக்கல். இந்த ஃபீல்டு குறிப்பாக யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா யூபிஎஸ்சியில் நீங்கள் சூஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் மேக்ஸ்லாம் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு இப்போ வரைக்கும் படிச்சுட்டு இருக்காங்க, 4th attempt. அந்த பொண்ணுக்கு ஒரு வைராக்கியம், விட்டுறக்கூடாது நான் மேக்ஸில் படித்து வரேன் அப்படின்ட்டு. அதுவே என் சீனியர் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வருஷம் வந்துட்டு அவங்க யூபிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணப்போ அவங்க மேக்ஸில் தான் ப்ரிப்பேர் பண்ணாங்க. அவங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க மேக்ஸில் நம்ம பாஸ் பண்ண முடியாது. உடனே அவங்க வந்து ஜியாகிரஃபிக்கு மாறினாங்க. ஜியாகிரஃபிக்கு மாறி ப்ரிப்பேர் பண்ணி 4th attempt-ல 3rd attempt-ல அவங்க கிளியர் பண்ணி இப்போ யூபிஎஸ் கிளியர் பண்ணி அவங்க ஐஏஎஸ்ஸே ஆகிட்டாங்க. நான் காலேஜ் படித்தப்போ என்னோட சீனியர் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு யூபிஎஸ்சி கவர்மெண்ட் எக்ஸாம் தான் உங்களுக்கு எய்ம்னா ஸ்டார்டிங்லேருந்தே அது ரிலேட்டடான கோர்ஸ் நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களோட ப்ராசஸ் ஸ்மூத்தாக இருக்கும். ஏன்னா அவங்க கஷ்டப்பட்டு யூஜி பிஜி மேக்ஸ் படிச்சுட்டு திரும்ப ஜியாகிரஃபி ஃபஸ்ட்லேருந்து படித்து அவங்களுக்கு வந்து கொஞ்சம் டைம் டிலே ஆகிடுச்சு. நீங்கள் வந்துட்டு கரெக்டாக பிளான் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட் அட்டெம்ப்ட்லேயே கிளியராக அடிக்கலாம். அதுக்கு நீங்கள் 11th-லேருந்தே ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணிடணும் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, உங்களுக்கு வந்து இப்போ யூடியூப் இருக்குது, ஆன்லைன் ரிசோர்ஸஸ் நிறையா இருக்குது. அதனால் நீங்கள் வந்து ஈஸியாக கிராக் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. அஸ் வெல் அஸ் காம்படிஷனும் ஹெவியாக இருக்குது. அதாவது இந்த யூபிஎஸ்சி கிளியர் பண்ணுறதுக்கான பெர்சன்டேஜ், நார்மலாக ஒருத்தர் போகிறாருன்னா அந்த பாஸ் பெர்சன்டேஜ்னு சொல்லுவாங்களே மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ஒரு எக்ஸாம் எழுதுகிறோம், நம்ம ஜெயிக்கிறதுக்கான பெர்சன்டேஜ் எவ்வளோ இருக்குன்னா 0.0001%. அதாவது 1%
10 டிவைட் பண்ணால் எவ்வளோ பர்சன்டேஜோ அந்த பர்சன்டேஜ் தான் ஒருத்தர் கலெக்டர் ஆகிறதுக்கான மைடியா ஸ்டூடெண்ட்ஸ் யூபிஎஸ்சி கிளியர் பண்ணுறதுக்கான சான்ஸ் ஃபைனலாக சொல்கிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு 1500 போஸ்ட் அதிகபட்சம் வரும் மைடியா ஸ்டூடெண்ட்ஸ். 1500 இல்லை 2000 போஸ்ட் வரும். அதுக்கு எழுதுறவங்க பார்த்தீங்கன்னா 16 lakhs 20 lakhs அத்தனை பேர் எழுதுவாங்க. நிறைய ட்ராப்பர்ஸ் இருப்பாங்க. ஸோ உங்களுக்குமே அதாச்சும் யூபிஎஸ்சி இந்த ஃபீல்டு யோசிக்கிறவங்களுக்குமே காம்படிஷன் ஹெவியாக இருக்கும். நீங்கள் டிசைன் மீடியா சைடு போகிறதுனாலுமே தாராளமாக போகலாம். மீடியா சைடுனா நீங்கள் வந்துட்டு சோஷியல் மீடியாவிலையும் இருக்குது. இப்போ நிறைய பேர் யூடியூப் சேனல் வச்சுருக்காங்க. அவங்களுக்கு கண்டென்ட் ரைட் பண்ணலாம், நீங்கள் புக்ஸ் ரைட் பண்ணலாம். அது மூலமாகவும் நீங்கள் வந்துட்டு மணி ஏர்ன் பண்ணலாம் மைடியா ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, இதுலேயும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. நீங்கள் வந்து கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணணும். ஓகே, அடுத்து டிப்ளமோ, பாலிடெக்னிக், ஐடிஐ நீங்களுமே படிச்சுட்டு ஜெய் மெயின்ஸ் எக்ஸாம் எழுதலாம் மைடியா ஸ்டூடெண்ட்ஸ். ஜெய் மெயின்ஸ் வந்துட்டு டிப்ளமோ கோர்ஸ் படித்தவங்களுக்கும் உண்டு. ஸோ டிப்ளமோவில் நீங்கள் எல்லாமே ப்ராக்டிக்கலாக லேர்ன் பண்ணுவீங்க. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சேரலாம். மோஸ்ட்லி யாரும் சூஸ் பண்ண மாட்டாங்க. அதுலேயும் ஜெய் மெயின்ஸ் ஜெய் ப்ரிப்பேர் பண்ணுறவங்க யாரும் வந்துட்டு ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க. இது குறிப்பாக யாருக்குன்னா ஹேண்ட்ஸ் ஆன் லேர்னர்ஸ், அதாச்சும் வந்துட்டு படிக்கவே எனக்கு பிடிக்கல சார் அப்படின்னா நீங்கள் இதை சூஸ் பண்ணலாம். உங்களுக்கு இன்ஜினியரிங் அதுக்கப்புறம் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் பிடிச்சிரும். அதுக்கப்புறம் கூட உங்களுக்கு ஜெய் மெயின்ஸுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. ஜஸ்ட் நான் சொன்னேன், இருக்கிற எல்லா வாய்ப்பையும் நான் உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணணுங்கிறதுக்காக தான் டிப்ளமோ படிச்சுட்டும் நீங்கள் ஜெய் மெயின்ஸ் மூலமா ஐஐடிஸ் என்ஐடிஸ்குள்ளார வரலாம் மைடியா ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, அடுத்து பிக்கஸ்ட் மிஸ்டேக்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா சூஸிங் பேஸ்ட் ஆன் மார்க்ஸ் ஒன்லி. மார்க் நான் 490 எடுத்துட்டேன் சார், ஃபர்ஸ்ட் குரூப் தான் எடுப்பேன் அப்படி எடுக்கணும்னு அவசியம் கிடையாது மைடியா ஸ்டூடெண்ட்ஸ். உங்களுக்கு மார்க்ஸும் இருக்குது, எனக்கு இன்ட்ரெஸ்ட்டும் இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக எடுக்கலாம். மார்க்ஸை மட்டும் வச்சு தயவு செஞ்சு எடுத்துடாதீங்க. நானும் அப்படி தான் எடுத்துட்டு ஃபஸ்ட்டு எனக்கெல்லாம் கெமிஸ்ட்ரி புரியவே இல்லை. ஏன்னா கெமிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா போர்டு எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் அப்படியே நீங்கள் பைகாட் பண்ணணும், வேற ஆப்ஷன்ஸே கிடையாது. அதுலேயும் இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரிலாம் என்ன சொல்றதுனே நமக்கு தெரியாது. ஏன்டா அது வந்துட்டு பிங்கா மாறுது, எதனால இது மாறுது, எதனால அது மாறுது, எதுக்கு நான் இதோட இதை கலக்கணும், நமக்கு ரியல் லைஃப் அப்ளிகேஷன்ஸும் சொல்ல மாட்டானுங்க. அதாச்சும் எப்படி ஒரு 3-4 பேஜை அப்படியே பைஹார்ட் பண்ணணும்னு நமக்கு அப்படியே கடுப்பாக இருக்கும். பட் வேற வழி இல்லை மைடியா ஸ்டூடெண்ட்ஸ். அதனால தான் சொல்கிறேன், இந்த மாதிரியான டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும். வழக்கமாகவே நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் 11th வந்தோடனே கொஞ்சம் பயம் வந்துடும். ஏன்னா அந்த புக்ஸ் மாறும், கண்டென்ட் டோட்டலாக மாறும், எல்லாமே ஒரு மாதிரி விசித்திரமாக இருக்கும். என்னடா 10th சிம்பிளாக இருந்துச்சு, ஒரேடியாக அப்கிரேட் இப்படி இருக்கே, 12th பார்த்தா நெக்ஸ்ட் லெவலில் இருக்கும். ஸோ அப்போ ஜெய் மெயின்ஸ் அட்வான்ஸ்லாம் பார்த்தோம்னா அதுக்கும் மேலே இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்துட்டு அப்படி இருக்கும் மைடியா ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, இப்போயே கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து கிராக் பண்ணிடலாம். இந்த காலத்தில் வந்து உங்களுக்கு நிறைய யூடியூப் ரிசோர்ஸஸ் இருக்குது, ஆன்லைன் ரிசோர்ஸஸ் இருக்குது, நிறைய கைடு அவைலபிலிட்டிஸ் இருக்குது. கண்டிப்பாக முடியும். ஆனால் அட்லாஸ்ட் படிக்க போகிறது நீங்கள் தான். அந்த 3 years எக்ஸாம் எழுத போகிறது நீங்கள் தான். அம்மா அப்பாவால் என்ன பண்ண முடியும், அதிகபட்சம் ஒரு 10 lakhs 5 lakhs ஒரு நல்ல இன்ஸ்டியூட்டாக பார்த்து அவங்களால சேர்க்க முடியும். அதோட அவங்களோட ப்ராசஸ் முடிஞ்சிடும். ஏன்னா அவங்களுக்கும் வந்துட்டு டீப்பாக அந்த 11th 12th மேக்ஸையோ சயின்ஸையோ சொல்லித்தர முடியாது மைடியா ஸ்டூடெண்ட்ஸ். அதுக்காக தான் அவங்க அவ்வளோ பேமெண்ட் பண்ணி நல்ல நல்ல இன்ஸ்டியூஷன்ஸில் போயிட்டு அவங்கள வந்து ஜாயின் பண்ண வைக்கிறாங்க. ஆனால் அட்லாஸ்ட் எக்ஸாம் எழுத போகிறது, அந்த கரியர் பாத் எல்லாமே நீங்கள் மட்டும் தனியாக தான் பண்ண முடியும். அதனால் யோசிச்சுக்கோங்க. இந்த இது அதாச்சும் நான் எடுத்திருக்க இந்த படிப்பு வந்து படிக்கிறப்ப எனக்கு கொஞ்சம் ஹாப்பினஸை கொடுக்குது. அதாவது கஷ்டமாக இருக்கும், அதில் வந்து எந்த ஒரு டவுட் இல்லை மைடியா ஸ்டூடெண்ட்ஸ். ஆனால் உங்களுக்கு வந்துட்டு பிடிச்சிருக்கா அப்படின்னு பார்த்துக்கோங்க. நானும் சொன்னல, இந்த டார்க் ரியாலிட்டினால நான் ஃபுல் டைம் யூடியூப்பாக மாறிட்டேன்ட்டு. அப்போ அவங்க சொன்ன 2 விஷயம் அதுதான் மைடியா ஸ்டூடெண்ட்ஸ். என்ன சொன்னாங்கன்னா, சேனல் டெலீட் பண்ணிட்டு எங்கள்கிட்ட வேலை செய். அதாச்சும் அவங்க வந்துட்டு அந்த ஒரு வீடியோ டெலீட் பண்ண சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல, சேனலையே டெலீட் பண்ணணுமா, சேனலை டெலீட் பண்ணிவிட்டு எங்கள்கிட்ட வந்து வேலை செய்யினா வேலை செய், இல்லைனா உன் சேனலை பார்த்துட்டு போனாங்க. எனக்கு சேனல் எனக்கு பேசுறது தான் ரொம்ப பிடிக்கும். எனக்கு அங்கே அந்த வேலையில் வந்துட்டு என்னை பேக் எண்ட்லேயே தான் வச்சுருந்தாங்க. ஸோ அதனால் இல்லை சார் நான் சேனல் பார்த்துட்டு வந்துடுறேன்ட்டு உடனே பேப்பர் போட்டு வந்துட்டு மைடியா ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஸோ உங்களுக்குமே அந்த மாதிரியான சுச்சுவேஷன் தான். இப்போ எது எடுத்தால் உங்களுக்கு ஹாப்பினஸ்ஸாக இருக்குமோ அதை மட்டும் சூஸ் பண்ணுங்கள். இப்போ இருக்க பேரண்ட்ஸ் மோஸ்ட்லி ப்ராட் மைண்டடாக இருக்காங்க. நிறைய பேரண்ட்ஸ் வந்து டபுள் ட்ராப் பண்ணுற வரைக்கும் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அலோவ் பண்ணுறாங்க. நீட் அஸ்பேரன்ஸ்லாம் பார்த்துருக்கேன். டபுள் ட்ராப் ட்ரிபிள் ட்ராப் எடுக்க முடியுமான்னு தெரில, டபுள் ட்ராப் வரைக்கும் பார்த்துருக்கேன் மைடியா ஸ்டூடெண்ட்ஸ். 12th முடிச்சு 2 வருஷம் வீட்டிலே உட்காந்து படிக்க வைக்கிறதுக்கு இந்த காலத்தில் பேரண்ட்ஸ் வந்து அலோவ் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் வந்துட்டு பேரண்ட்ஸ்க்காக எனக்கு தெரிஞ்சு இப்போலாம் பயப்பட தேவையில்லை. அவங்களே புரிஞ்சுக்கிறாங்க. யூடியூப்லாம் பார்த்து என்கிட்ட நிறைய கால் பண்ணுறவங்க எல்லாருமே பேரண்ட்ஸ் தான். ஓகே, அதனால் வந்துட்டு
நீங்கள் தான் உங்களோட பாத்தை சூஸ் பண்ணணும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, அடுத்து ஃபாலோயிங் ஃப்ரெண்ட்ஸ் பிளைண்ட்லி. யாராச்சும் என் ஃப்ரெண்டு எடுத்துட்டான், இதெல்லாம் ரொம்ப பெரிய தவறு மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நீங்கள் அதுக்கப்புறம் லைஃப் லாங் ஃபுல்லாக ரெக்ரெட் பண்ணுவீங்க. உங்கள் ஃப்ரெண்டு பார்த்து நல்ல ஒரு வழியில் போயிடுவாங்க. உங்கள் யாருமே வந்துட்டு லைஃப் லாங் ஃபுல்லாக வரவே மாட்டாங்க. உங்கள் அம்மா அப்பா உங்கள் ஃபேமிலி மட்டும்தான் உங்களுக்காக நிற்பாங்க. ஸோ அதனால் ஃப்ரெண்ட்ஸுக்காகலாம் எந்த ஒரு டெசிஷனும் எடுத்துடாதீங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஒரு சில இன்ஸ்டியூஷன்லாம் ஃப்ரெண்டு சொல்லுவாங்க, டேய் நல்லா இருக்கடா வாடான்ருவாங்க. ஆனால் அவனுக்கு வேறு கிளாஸாக இருக்கும், உங்களுக்கு வேறு கிளாஸாக இருக்கும், அவனுக்கு வேறு டீச்சர், உங்களுக்கு வேறு டீச்சர், அப்படியே பேட்சே மாறும், ஒரு மாதிரி கொலாப்ஸ் ஆகிடும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதனால கேர்ஃபுல்லாக இருங்க. ஓகே, அடுத்து பேரண்டல் ப்ரெஷர், இக்னோரிங் பர்சனல் இன்ட்ரெஸ்ட். இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, நெக்ஸ்ட் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஹவு டு சூஸ் ஸ்ட்ரீம். நான் முன்னாடியே சொன்னது தான். What subject do I enjoy? Can I study this for 2 to 5 years? அடுத்த ஒரு 5-6 வருஷத்துக்கு இதை நான் படிக்கிறதுக்கு எனக்கு பிடிக்குமா? அது எல்லாமே நீங்கள் வந்துட்டு யோசிச்சுக்கணும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். கிளாரிட்டி தான் ரொம்ப முக்கியம் ப்ரெஷரை விட. ஓகே, நெக்ஸ்ட், if you choose science stream JEE NEET, be ready for 2 years of consistent effort my dear students. கான்செப்சுவல் லேர்னிங், ரெகுலர் டெஸ்ட். நீங்கள் வாரத்துக்கு ஒரு டெஸ்ட்டாச்சு எழுதிக்கிட்டே இருக்கணும். அப்போனா தான் உங்களுக்கு ரிவிஷன் இருந்துக்கிட்டே இருக்கும், உங்களுக்கு வந்து மைண்டில் ஸ்டோர் ஆகும் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். கொஞ்சம் விட்டுட்டிங்கனாலுமே JEE மெயின்ஸும் போயிடும், போர்டு எக்ஸாமும் போயிடும். அப்புறம் நீங்கள் வந்து அந்தரத்தில் நின்றுக்கிட்டு இருப்பீங்க. அதுதான் வந்துட்டு அந்த டார்க் ரியாலிட்டி வீடியோலையும் சொல்லிருப்பேன், அந்த வீடியோ போய் பாருங்க மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, நாட் ஃபார் எவ்ரி ஒன். அதாச்சும் JEE NEET எல்லாரும் தான் படிக்கணும்னு அவசியம் கிடையாது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்களேன், JEE எக்ஸாம் பாஸ் பண்ணி தான் சுந்தர் பிச்சை அவர் வந்துட்டு IIT-குள்ளார போனார். அப்போ அவரோட ரேங்க் வந்து அப்ராக்சிமேட்டாக பார்த்தீங்கன்னா 1000 to 2000 தான். அப்போ யார் ஒன்று எடுத்தா நமக்கு தெரியாது. அவர் இப்போ எங்கே இருக்கார்? கண்டிப்பாக நல்ல இடத்துல இருப்பார். ஆனால் ஹிஸ்ட்ரியில் அவரோட பேர் அவ்வளோவா இல்லை. ஆனால் சுந்தர் பிச்சை சாரோட பேர் இருக்குது. அதுக்கு என்ன காரணம்? கன்சிஸ்டன்சி, ஹார்ட் ஒர்க், ரைட் ஸ்ட்ராட்டஜி. இது 3 இருந்ததுனால தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ உங்களுக்கு சக்ஸஸ் வேணும்னா இது 3ம் ரொம்ப 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 முக்கியம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இது எந்த அளவுக்கு நீங்கள் கொடுக்க முடியும் அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க. ஓகே, இதுதான் இங்கே வந்து கொடுத்துருக்கேன், இன்ட்ரெஸ்ட், கன்சிஸ்டன்சி, ரைட் கைடன்ஸ். ஏன்னா இன்ட்ரெஸ்ட் மட்டும் இருந்தால் பத்தாது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், கரெக்டான அந்த கைடன்ஸ் வேணும். அதுக்கப்புறம் கன்சிஸ்டன்சி, இது 3ம் சேர்ந்தால் மட்டும்தான் சக்ஸஸ் வரும். ஓகே, லக்குலாம் அடிஷ்னல் தான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். லக் வேணால் ஒரு 2% நம்ம சொல்லலாம், அதிகபட்சம் 5%. 95% நீங்கள் எஃபோர்ட் போடாமல் அந்த 5% லக்கை நம்புனீங்கன்னா அவ்வளோதான் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ஃபஸ்ட்டு உங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கணும், ப்ராப்பர் கைடன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். அதுக்கப்புறம் கன்சிஸ்டன்சி, நீங்கள் தான் எஃபோர்ட் போட ஆரம்பிக்கணும். எஃபோர்ட் போட ஆரம்பிச்சிட்டிங்கன்னா வச்சுக்கோங்க, அவ்வளோதான், உங்கள் லைஃப்பில் உங்களோட க்ரோத்தை யாரும் தடுக்கவே முடியாது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். கன்சிஸ்டன்சி இஸ் த கீ டு சக்ஸஸ். ஓகே, ஃபைனல் மெசேஜ், நோ ஸ்ட்ரீம் இஸ் ஈஸி ஆர் யூஸ்லெஸ். எந்த ஸ்ட்ரீமே ஈஸி சார் அப்படிலாம் கிடையவே கிடையாது. எல்லா ஸ்ட்ரீமுக்குமே அதுக்கான டிஃபிகல்ட்டி கண்டிப்பாக இருக்குது மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். எல்லா ஸ்ட்ரீம்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 lakh சம்பாதிக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. அடுத்து யுவர் மைண்ட் செட் மேட்டர்ஸ் மோர் தேன் யுவர் ஸ்ட்ரீம். ஸோ உங்களோட மைண்ட் செட்டு தான் அட்லாஸ்ட் ரொம்ப 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 முக்கியம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, உங்களுக்கு வந்து புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் முழுசாக நம்புகிறேன். நீங்கள் வந்து இப்போ சூஸ் பண்ணுறப்ப வைஸ்லி சூஸ் பண்ணுங்க. ஓகே, உங்களுக்கு அந்த ஒரு கிளாரிட்டி கொடுத்துப்பேன் நம்புறேன். இன்கேஸ் நான் ரொம்ப பேசியிருந்தாலுமே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் கம்மியாக பேசணும்னு நினைக்கிறேன், இருந்தாலும் ரொம்ப நேரம் பேசிடுறேன். உங்களுக்கு போர் அடிச்சிருந்தாலுமே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோஸில் கரெக்ட் பண்ணிடுறேன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, ரைட் டெசிஷன் டுடே is equals to better life tomorrow. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ நிறைய பேர் வந்துட்டு ஜோசா கவுன்சிலிங் கைடன்ஸ் கேட்டுகிட்டே இருந்தாங்க. ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச 11th 12th ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். குறிப்பாக இந்த கிளிப் மட்டுமா ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தாங்க ஜோசா கவுன்சிலிங் நீங்கள் வந்து பண்ணுறதுக்கு என்ன சார் அமௌண்ட் அப்படின்ட்டு. ஸோ உங்களுக்கு வந்து ஜோசா ப்ளஸ் சிசாப் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 3000 மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், 2999. அதுவே ஜோசா மட்டும் வேணும் அப்படின்னா அது வந்து உங்களோட ரேங்கை வச்சு நம்ம டிசைட் பண்ணிக்கலாம். எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள், நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். சாய்ஸ் ஃபில்லிங் லிஸ்ட் மட்டும் எனக்கு இருந்தால் போதும் சார், எனக்கு வந்து மற்றபடி நான் ஃபில்லிங்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னா 1000 rupees மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இது ஏன்னா கம்ப்ளீட் கைடன்ஸ் நான் ஃபுல் டைமாக பண்ணுறதுனால தான். போன வருஷம் நான் வந்துட்டு பார்ட் டைமாக பண்ணேன், அதனால் ஃப்ரீயாக பண்ணேன். இப்போ வந்துட்டு நீங்கள் புரிஞ்சுப்பீங்க அப்படின்னு நான் முழுசாக நம்புகிறேன். ஓகே, பை பை மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஆல் தி பெஸ்ட். உங்களோட டெசிஷனை பார்த்து சூஸ் பண்ணுங்கள், கமெண்ட் செக்ஷன்லேயும் சொல்லுங்கள். ஓகே, பை பை, தேங்க்யூ மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ்.